அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாட்டுல பெண்களோட திருமண வயது 21ன்னு சட்டத்துல இருக்கு. கிராமங்கள்ல பெண் பிள்ளை பெற்றெடுத்த பல பெற்றோர்கள் தன்னோட பொண்ணுக்கு 21 வயசு ஆகணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 21 வயசு தன்னோட பொண்ணுக்கு வந்தாலே போதும், என்ன ஏதுன்னு பார்க்காம கல்யாணம் முடிச்சு வச்சா போதுங்கிற இதுல தீவிரமா இருக்காங்க. இன்னும் சில பேர் அதுக்காக மட்டுமே அந்த வயசு வரைக்கும் பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அவங்களோட கனவு என்ன, லட்சியம் என்னன்னு நம்ம கேட்கவே மறந்துட்டோம். அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட கனவு, லட்சியம், ஆசைகள் எல்லாத்தையும் தான் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு கல்யாண வாழ்க்கைக்கு நம்ம ஊர் பெண்களும் தயாராகிறாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது என்னோட கனவுதான் முக்கியம்னு சொல்லி சிவில் சர்வீஸ் ஆபீசரான சஞ்சு ராணி வர்மா அப்படிங்கறவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சஞ்சு ராணி வர்மா 2013ல பிஜி டிகிரி டெல்லி யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த வருஷம் அவங்களோட அம்மா இறந்துடுறாங்க. அம்மா இறந்த துக்கம் அவங்கள விட்டு போறதுக்குள்ளேயே அவங்களுக்கு இன்னொரு சவால் வந்துச்சு. சஞ்சு ராணி வர்மாவோட சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம்னு முடிவு பண்றாங்க. சஞ்சு ராணி வர்மாக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்களுக்கு ஒரு சிவில் சர்வீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறது தான் கனவு. அந்த கனவுக்கு அன்னைக்கு குடும்பத்துல யாருமே மதிப்பு கொடுக்கல. தன்னோட கெரியர் தான் முக்கியம்னு நினைச்ச சஞ்சு ராணி வர்மா வீட்டை விட்டு வெளியேறலாம்னு முடிவு பண்றாங்க. தனியா யாரோட பக்கபலமும் உதவியும் இல்லாம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லன்னு அவங்களுக்கு புரிஞ்சாலும் அதுக்காக அவங்க கனவை பாதியிலேயே விடல. வீட்டை விட்டு வெளியேறின சஞ்சு ராணி வர்மாவுக்கு பண பற்றாக்குறை வந்துச்சு. அதனால அவங்க பிஜி படிப்பை பாதியிலேயே நிப்பாட்டிட்டு ஒரு ரூம் வாடகைக்கு எடுத்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. தன்னோட அன்றாட செலவுகளுக்காக அங்கேயே டியூஷன் நடத்த ஆரம்பிச்சாங்க. அண்ட் பிரைவேட் ஸ்கூல்ல பார்ட் டைம் டீச்சராவும் ஜாயின் பண்ணாங்க. கஷ்டப்பட்டு செய்யற எந்த ஒரு எஃபர்ட்டும் அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்குங்கிறது தான் நம்ம எல்லாரோட நம்பிக்கையும். அதே மாதிரி சஞ்சு ராணி வர்மாவோட உழைப்பும் வீண் போகல. 2018ல சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சஞ்சு ராணி வர்மா கிளியர் பண்ணாங்க. இப்போ அவங்க கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஆயிருவேன், அதுக்கான ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு சஞ்சு ராணி வர்மா ஒரு பிரபல பத்திரிகையில தெளிவா சொல்லியிருக்காங்க. சஞ்சு ராணி வர்மாவோட வாழ்க்கையை பார்க்கும்போது படிப்பும் கனவும் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இன்னைக்கும் பல கிராமங்கள்ல பெற்றோர் பெண் பிள்ளைகளை படிச்சுட்டு வந்ததுமே கல்யாணம் பண்ணி வைக்க ஆயத்தமாகறாங்க. தான் பொண்ணு எந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறா, அவளோட கனவுகள் என்ன, லட்சியம் என்னன்னு யாருமே இங்க கேட்கறதே இல்ல. கல்யாணம் முடிக்கிற வயசு வரும் வர சும்மா இருக்க கூடாதே அப்படிங்கறதுக்காக படிக்க வைக்கிறது நியாயம் இல்ல. இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் உங்க வீட்டுல படிச்சுக்கிட்டு இருக்கிற அல்லது படிச்சு முடிச்சு கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இருந்தா மாப்பிள்ளை பாக்குற உங்களோட கடமைய செய்யறதுக்கு நடுவுல அவங்களோட விருப்பம் என்ன, கனவுகள் என்னன்னு கொஞ்சம் கேட்டு அது நியாயமா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு கொஞ்சம் கிரீன் சிக்னல் கொடுத்தீங்கன்னா நம்ம நாடு நல்ல நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த வேகம் இன்னும் கொஞ்சம் கூடும். நம்ம இருக்கிற இடமும் சுத்தி இருக்கிற சமுதாயமும் இன்னும் நிறைய முன்னேற்றங்களை பார்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நேம்ஸையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.